ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம தலாஜி சார் ரேசிங்கோட ஃபர்ஸ்ட் பாதியை முடிச்சுட்டு வந்தார். சரி, ஓகே, நம்ம தலாஜி சார் ரேசிங்கை முடிச்சுட்டாரு, நெக்ஸ்ட்டு AK-64 படத்துக்கு ஜாயின் ஆகிடுவார் அப்படின்னு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம தலாஜி சார் இன்னொரு பிளான் வச்சிருக்காரு. திருப்பூரில் இருக்க ஒரு பிரைவேட் ரைஃபிள் கிளப்புக்கு போயிட்டு அங்கே ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அகைன் இன்னொரு சாம்பியன் ஆகணுமா அப்படின்னு செம்மையான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு நம்ம தலாஜி சாரோட இந்த வீடியோவுக்கு. ஆல்ரெடி திருச்சியில் இதே போல ஒரு ரைஃபிள் காம்படிஷன் நடந்தது. அதில் நம்ம தலாஜி சார் பண்ணி சாம்பியனும் ஆனாரு. அப்போ அங்க மிகப்பெரிய கூட்டம் ஒண்ணு வந்துச்சு. நம்ம தலாஜி சாரை பார்க்க அங்க ஏகப்பட்ட மெம்பர்ஸ் வந்தாங்க. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து நம்ம தலாஜி சாரை பார்க்க வந்தாங்க. பட் நம்ம தலாஜி சார் அப்ப வெளில வந்து, நான் உள்ள இருக்கேன், சோ வெளில யாரும் இவ்வளவு கூட்டம் வேணாம், போலீஸ் சொல்லபடி செய்யுங்க, இங்க இருக்க வேணாம், நீங்க கலைஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொன்ன நம்ம தலாஜி சாரோட வார்த்தைக்காக ஃபேன்ஸ் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. பட் அது ஒரு அபிஷியல் மீட்டிங் கூட இல்ல. நம்ம தலாஜி சார் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. சின்ன நியூஸ் கிடைச்சு அங்க அவ்வளவு பெரிய கூட்டத்தை காமிச்சாங்க. அதுதான் நம்ம தலாஜி சாரோட உண்மையான கூட்டம். அந்த கூட்டத்துல எந்த ஒரு சேதமும் இல்ல, எந்த ஒரு உயிர் வலியும் இல்ல. நம்ம தலாஜி சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக ஃபேன்ஸ் எல்லாம் அங்கிருந்து கலைஞ்சு போனாங்க. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணாரு. மேல இருந்து கை காமிச்சு ஓகே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்புனாரு. இப்ப திருப்பூர்ல அதே மாதிரியே ஒரு ரைஃபிள் கிளப்ல வந்திருக்காரு. சோ சீக்கிரமே அங்க ஒரு கூட்டம் வருமா அப்படின்னு நம்ம AK ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம தலாஜி சார் ரைஃபிள் கிளப் போயிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.